அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் இன்றைக்கு 7வது நாள் ஃப்ரைடே, 7வது நாள் பயணம் எங்கேன்னு சொல்லிதுன்னா, இன்றைக்கு நாங்கள் காயல்பட்டினத்தில் இருந்து நாங்கள் இப்போ போகிறது மணப்பாடு போகிறோம். மணப்பாடு பீச் போயிட்டு வரோம்னு சொல்லி தான் காலையில் இது இப்போ 5 மணிக்கு 5:30 கோலை பண்ணி என்னை ரெடியாக்கிட்ட எங்களோட அலிபாய். இப்போ நாங்கள் புகாரி பாயையும் எங்களோட ஜின்னு பாயை ஏற்றிக்கொண்டு ஜிஃப்ரி பாயை ஏற்றிக்கொண்டு நாங்கள் அப்படியே போக போகிற மணப்பாடு இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னுக்கு இப்படியே போய்த்து அலிபாய்ட்டு எங்களோட அலிமாமாட்ட சாய் எண்ணெய் அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வெளியாகணும்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி கொண்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் என்னோட ஷோமி தவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னடா உடனே கீழே இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். நேற்று நைட் அப்படியே வந்த டயர்டோடு அப்படியே படுத்துட்டு எடிட் பண்ணிக்கொண்டு இருந்து அதோட இப்போ மூடி வச்சுட்டு அப்படியே தூக்கம் போய்த்துன்னு சொன்னடா கொஞ்ச நாளாகவே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. தூக்கமும் லிமிட்டாக தான் போகிறது. இன்றைக்கு ராகத்தாக படுத்த இப்போ வந்து மடிக்க ஏரியா தான் இருந்துச்சு. ஆனால் வேலை இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்படியே நாங்கள் மணப்பாட்டில் செட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகாரி பாயும் வந்துட்டார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஜிஃப்ரி பாயும் வந்துட்டார். இதுதான் இப்போ மணப்பாடுக்கான என்ட்ரன்ஸ். இதுதான். இதுக்குள்ளே போனால் தான் மணப்பாடு. இது என்னமோ ஒரு படத்துல வர போகும்போது நம்ம இங்க போன ஞாபகம் இருக்கா? இது கல்லாமொழி மணப்பாடு சர்ச் கல்லாமொழி போகணும். அது கல்லாமொழி பக்கத்து வழியா கல்லாமொழி போயிட்டு போவோம். சரிங்களா? போகும்போது இங்கேருந்து போகும்போது ரைட்ல தான் போனால் இது இப்போ நான் மணப்பாடு வந்துட்டேன். மணப்பாடு ஒரு ஃபேமஸான சர்ச் இது. இப்போ நம்ம வந்துட்டு கடலுக்கு நடுவில் இப்போ காரை கொண்டு போவோம். அது வந்து அப்படி சுற்றி கடல் வந்துடும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாம் வந்து கடல் ஆமாம் பாருங்க. இதுவும் கடல் தான். தண்ணி வராமல் நடுவில் பண்ண போட்டாங்க. அந்த பாலம் எங்க போற பெரிய பாலம் கடலுக்கு நடுவுலன்னா அங்க என்ன கம்பெனியா? இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இந்த இது பாருங்க வீடியோ எடுங்க. முதல்ல இந்த வால்ல எவ்வளவு ஹைட்டா இருக்கும். ஆனா கால் கீழ தான் இருக்கு. அப்ப அந்த கன்வேயர் வந்துச்சு. அதான்டா அந்த பிரிட்ஜ். அதான் அது ரெகக்னைஸ் படா வடக்கு கண்ணான மணப்பாடு. இந்த சேர்ச் இந்த ஒரு படத்துல வர ஹபீபி படத்துல வந்துச்சு. ஃபேமஸான சர்ச். நிறைய படம் நாம நிறைய படத்துல வந்துருக்கு. ஆனா கடல் அப்படி ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்துச்சு இயற்கையில வரும். முக்கியமான சர்ச் இது. ஆமா இயற்கையில வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய படத்துல வரும். ஆனா இப்போ ரீசெண்டா போயிருக்கானே இது நாங்கள் இப்போ எந்த இடம் போய் இருந்துச்சுன்னா மணப்பாடில் இருக்கிற ஒரு பாரம்பரிய அதாவது பழைமை வாய்ந்த ஒரு விசேஷமான ஒரு சர்ச் ஒன்றுக்கு தான் நாங்கள் இப்போ போய்த்து கொண்டு இருந்தது. இந்த சர்ச் அமைஞ்சிருச்சது மணப்பாடில் ஒரு ஒன்றில் இப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இப்படியே அமைஞ்சிருச்சு இந்த மணப்பாடு. இந்த சர்ச் ஒரு அழகாக இருந்துச்சுன்னு பாருங்கள். சரியாக அந்த இடத்துல சூரியன் மேலேறி வாரண்டியதால் அந்த வீடியோ சரியான ஒரு இதில் பக்காவாயிருச்சு. வழிபாடு நடந்து கொண்டு இருந்துச்சு.
மணப்பாடு சர்ச். மணப்பாடு சர்ச். இது இந்த சர்ச் அவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சர்ச். இந்த இடத்துல நிறைய படங்கள் எல்லாம் எடுத்துருக்கு. சினிமா பாட்டுகள். படம் பேர் கடல், இயற்கை, சிங்கம் 2 இதெல்லாம் இங்கே எடுத்த படம். நெஞ்சுக்குள்ள ஹோமம் முடிஞ்சிருக்க இங்கே எத்தையில் ஏன் பொழப்பு விரிஞ்சிருக்கோ கொல்லப்பறவை தாங்காத மனசு அழுவட்ட நாடு என்ன மணி யாரும் அலருது கடிதா. இது வரைக்கும் இந்த நம்ம நிக்கிறோம்ல ஹைட்டா தெரியல, அது வரைக்கும் வந்து முட்டும் கடல். எங்க இதை பத்துவா கடல் கீழே ஒழுங்கு வச்சுக்குவேன். நீ போன நிழல் மட்டும் போக ஞாபகம் இருக்கா? இதுல கீழெல்லாம் நம்ம இறங்கிலாம் போக முடியாது. முன்னாடி இதுல கீழெல்லாம் நம்ம இறங்கி போக முடியாது. செங்குத்தா இருக்கும் கடல், இங்க வரைக்கும் வரும். இறங்கி திருப்பி ஏறுறது அங்க போனோம்னா அப்படியே சுத்தி நடந்து போக முடியாது. அங்க தண்ணி வந்து ஃபுல்லா அப்படி போக முடியாது. போக முடியாது. முடியாது என்பது இல்லை. நதி போல் மலை போல் காற்றை போல் திருப்பி ஏறுறதுக்கு என்னோட அலிபாய் புதுசாக ஒரு கதை ஒன்று சொல்லியே, இந்த கடல் ஆண் கடலாம். அது என்னது காரணம்? ஆண் கடல் அண்டி அது பெண் கடல். அப்படியே ஆண் கடலுக்கும் பெண் கடலுக்கும் என்ன வித்தியாசம்? ஆண் கடல்ல வந்து அலை அதிகமாக இருக்கும். ஆண் கடல்ல அலை அதிகமாக இருக்கும். பெண் கடல்ல அலை இருக்காது, அமைதியாக இருக்கும். யார் சொன்னா? என்ன அதுக்குள்ள பெரும் பிரச்சனை ஒன்று உண்டாகிவிட்டது. ஆண் கடல்ல அலை வராதா? அப்போ அது கட் பண்ணி வீடியோ எடுக்காதீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆண் கடல்ல தான் அலை இருக்கும், பெண் கடல்ல அலை இருக்கு. காயல்பட்டினம் ஆண் கடலா பெண் கடலா? காயல்பட்டினம் மாதிரி அப்படியே அந்த வீடியோ கட்டாய் கட் பண்ணிடுங்க. என்ன ஆண் கடலை பெண் கடலை தெரியா? அதெல்லாம் கட் பண்ண முடியாது. ஆண் கடல் பெண் கடல் அந்த அண்ணாட்டே ஏற்றுவோமே. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு அவர்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே இந்த இடத்துல மீன் பிடிச்சி ஒன்று இருந்துச்சு, ஒரு அண்ணா இருக்குது. அவர்கிட்ட நாங்கள் கேட்க போகிறோம் எங்களோட சந்தேகத்தை. எங்களை ஒரே ஒரு கேள்வி தான், ஆண் கடல் பெண் கடலுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம்? அதாவது இது இந்தியன் ஓசன், அது வங்காள ஓசன், இதுதான் அர்த்தம். அதை நம்ம ஆண் கடல் பெண் கடல்லாம் அவங்க கடற்கரை ஆட்கள் சொல்லுவாங்க. பண்ண அந்த இதில் அது அலை கம்மியாக இருக்குமா, பொம்பளை வந்து சாஃப்டாக இருப்பாளாம், ஆம்பளை வந்து நம்ம ரஃபாக இருப்போம்ல, அதனால இது ரஃபாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். அலிபாய் சொன்னா சரி, பெண் கடல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்றது வந்து இது ஆண் கடல்பாங்க, அது பெண் கடல். ஒரு விஷயம், நம்ம சண்டை கண்டைக்கு நிற்போம், அதே மாதிரி இது அலை அதிகமாக அடிக்கும். பொம்பளை வந்து சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அலை அடிக்காது. அது வந்து வங்காள ஓசன், இது இந்திய ஓசன். ரெண்டு சேர்ற இடம் தான் நமக்கு என்ன இருக்குல்ல, அந்த முக்கு அந்த மோனை தான் வங்காள ஓசனும் இந்திய ஓசனும் சேர்றது. இந்த ரெண்டு சேர்ந்து கன்னியாகுமரிக்கு போனால் அரபிக்கடல், அங்கே போனால் அரபிக்கடல். அப்போ 3 கடல், முக்கடல். முக்கடல் ஒன்று சரி. அங்கே போனோன்னு சொன்னா ரைட் சைடில் அங்கே போனதில்ல, கன்னியாகுமரி சைடில் அரேபியன், இது எங்களோட இந்து சமுத்திரம். அந்த பக்கம் போனோன்னு சொல்லி சொன்னா வங்காள ஓசன், வங்காள விரிகுடா. அங்கே சேர்ற இடம் தான் இது. இருகடல் சேர்ற இடம் இருகடல் சேரிய இடம் மணப்பாடு. மணப்பாடுல வங்காள கடலும் வங்காள சமுத்திரமும், இங்கிருந்து இந்திய சமுத்திரமும். இந்த ரெண்டும் சேர்ந்து இங்கிருந்து போதா, அப்புறம் அரபிக்கடல் அங்கே போனால் அரபிக்கடல், கன்னியாகுமரியில் முக்கடல் சேரிய இடம். முதல்ல இதுலேருந்து இறங்கி வர முடியாது, தண்ணி அது வரைக்கும் கிடக்குங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் அந்த கல் இருக்குல்ல, அது கூடயும் உள்ள போய் மண் வந்து உள்ள போய். இதெல்லாம் ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கானா தமிழர்களா இல்லை சிங்கள ஆட்களா? முஸ்லீம் தமிழ். முஸ்லீம் தமிழ்.
தமிழ் இல்லை தமிழர்கள் தான் இல்லை தமிழர்கள் தான். மதத்தை விட மார்க்கம் தான் முடிக்கும். அதான் இந்த இடம் வரங்காட்டு அந்த மலை மேடு நாங்கள் ஏறி வந்த அந்த மேடு வரங்காட்டிலும் கடல் இருந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல அணை கட்டினலாக்கு அந்த பாலம் கொண்டு போட்டு அதை கட்டினலாக்கு இந்த கடல் தண்ணி அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் இருந்து கொண்டு இருந்த இடம் ஆரம்பத்தில் கடலாக இருந்தது, இப்போ கரையாக இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக தான் நிறைய படம் எடுத்துருச்சு. இயற்கை எடுத்தது, கடல் படம் எடுத்தது, இதெல்லாம் இந்த ஏரியாவில் பேஸ் பண்ணி எடுத்தது. மீனா துடிச்சு தான் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் எங்களோட கார் அங்கே தான் இப்போ நிறுத்தி வச்சிருச்சு. காரை நிறுத்தி வச்செல்லாம் பேசிக்கொண்டு இருந்துச்சு. அலிபாய் அங்கிருந்து பார்த்து கொண்டு இருந்துச்சு. ரைட், இருங்க பாய், ஃபேக்ட்ரி உண்டு அத்தோட. நம்மளோட பாய்ஸ் இங்கே, நம்மளோட பாய்ஸ் அங்கே இருக்காங்க. தேடி என்ன தேடிய காணல. சிந்தனையுடன் செயற்பட வேண்டும் பாலகுமாரா. எங்களோட ஷஹாக்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்துருச்சு. நாங்கள் அதில் வீடியோ ஷூட் பண்ணி காட்டிலும். இதுதான் எங்களோட அலிபாய்ட வாகனம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மணப்பாடில் இருந்துச்சு இந்த புனித தேவாலயம். இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டு அப்படி நாங்கள் வெளியாகிட்டு இப்படியே போய்த்து காலை கடன்களை முடித்து விட்டு காலை சாப்பாடை தின்னுட்டு அது அப்படியே ரூமு போய் எடிட்டிங் வேலைகள் இருந்துச்சு. அதையும் பார்த்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் RX 100 ரிவ்யூவில் சந்திப்போம்.